ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான கைமுறுக்கு ஈஸியாக குயிக்காக நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமுதா கிச்சன். அமுதா கிச்சனில் இன்றைக்கி கைமுறுக்கு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ கரெக்டாக 400 கிராம் அளவுக்கு அரிசி, அதாவது வந்து ஒரு கிளாஸில் கோபுரமாக 2 கிளாஸ் போட்டிருக்கேன். 400 கிராம் ரைஸு நல்லா ஒரு 3 hours ஊற விட்டாச்சு. நல்லா வாஷ் பண்ணி ஊற விட்டுருக்கேன். இதை அப்படியே நம்ம வந்து காய வச்சு எடுத்துக்கலாம். எவ்வளோ திட்டத்துக்கு காய வைக்கணுன்ட்டு பார்க்கலாம். ஈரமாக இருக்கணும், ஆனால் அரிசி ரொம்ப ட்ரை ஆகக்கூடாது. இது போல் ஒரு காட்டன் கிளாத்தில் நல்லா நம்ம காய வச்சுக்கலாம். இப்போ நம்ம எடுத்துக்கிட்ட 2 கிளாஸ் ரைஸுக்கு 1 கிளாஸ் ரைஸுக்கு 1 டேபிள் ஸ்பூன் வீதம் 2 டேபிள் ஸ்பூன் நம்ம உளுத்தம் பருப்பு. நம்ம நல்லா பொன்னிறமாக வராமல் கொஞ்சம் லைட்டாக நிறம் வந்ததுன்னா போதும். செவந்தும் செவக்காமலும் எடுத்து நல்லா நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். சீரகம் 1 டீஸ்பூன், சால்ட் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. இது பாருங்கள், இது போல் லைட்டாக செவந்து வந்தால் போதும் நமக்கு. இப்போ பாருங்கள், அரிசி எந்த அளவுக்கு ஈரம் இருக்குது பாருங்கள். அப்படியே இது போல் இருக்கணும் அரிசி. ரொம்ப ட்ரை ஆகக்கூடாது. கை முறுக்குக்கு அப்போ தான் நமக்கு நல்லா வெண்ணெய் மாதிரி நல்லா உடையாமல் அழகாக கையில் முறுக்கு சுற்றத்துக்கு நல்லா கன்வீனியண்ட்டாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ட்ரை ஆகிட்டோம்னா சரியாக வராது. இப்போ இது நம்ம இந்த கன்சிஸ்டன்சியில் எடுத்து நம்ம அரைச்சிக்கலாம். மற்ற முறுக்குக்கெலாம் நம்ம எப்படி செய்வோம்னா கையில் ஒரு 4 அரிசி 5 அரிசி தான் விட்டோம். நல்லா கொஞ்சம் ட்ரை ஆகணும். இதுக்கு கை முறுக்குக்கு ட்ரை ஆக்கக்கூடாது. இங்கே பாருங்கள், ஜலிச்சு எடுத்த மாவு எவ்வளோ நல்லா பூ மாதிரி நல்லா ஈரப்பதத்தோடு இருக்குது. இப்போ இதில் இவ்வளோ தான் கப்பி விழுந்தது. நம்ம எடுத்துக்கிட்டது கரெக்டாக 400 கிராம் ரைஸு. அதில் நல்லா கோபுரமாகவே அளந்து எடுத்துக்கிட்டேன். இப்போ இதில் இந்த மாவை நம்ம ஒரு கப்பில் அளந்து அதுக்கேற்ற போல் நம்ம உளுத்தம் பருப்பு பவுட்ரு சேர்த்துக்கலாம். 1 கப்பு அரிசி மாவுக்கு கரெக்டாக நம்ம எவ்வளோ எடுக்கணும்னா 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு பவுட்ரு எடுத்துக்கணும். இப்போ இது நம்ம எவ்வளோன்னு அளந்துக்கலாம். இப்போ பாருங்கள், இதில் உளுத்தம் பருப்பு பவுட்ரு இருக்குது. இதையும் ஜலிச்சு எடுத்துக்கலாம் நைஸாக. இப்போ பாருங்கள், இந்த கப்பில் ஒரு கோபுரமாக எடுத்து போட்டிருக்கேன். மாவு நம்ம அழுத்த வேணாம். இது ஃபுல்லாக அளந்தோம்னா கரெக்டாக நமக்கு 2 கப்பு வந்துடும். இப்போ பாருங்கள், நமக்கு கரெக்டாக 2.5 கப்பு வந்திருக்கு. நம்ம 2 கிளாஸ் கோபுரமாக எடுத்தோம் இல்லையா, இது நல்லா மாவு அரிசின்றதுனால நல்லாவே நமக்கு பவுட்ரு ஆகிருக்கு. ரேஷன் அரிசி தாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கும் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். கரெக்டாக இப்போது 1 கப்புக்கு 1 கப்பு அரிசி மாவுக்கு கரெக்டாக நம்ம 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு பவுட்ரு அப்படின்னா இப்போ நமக்கு 2 இருக்குது. அப்போது நம்ம எவ்வளோ எடுத்துக்கணும்? 4 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு பவுட்ரு சேர்த்தோம்னா இதுக்கு சரியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், உளுத்தம் பருப்பு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டேன். இதில் கரெக்டாக 4.5 டேபிள் ஸ்பூன் இருக்குது. 1 கப்பு அரிசி மாவுக்கு 2 டேபிள் ஸ்பூன் வீதம். இப்போ நம்ம 2.5 கப்பு அரிசி மாவு எடுத்துகிட்ருக்கோம். 2.5 கப்பு அரிசி மாவுக்கு கரெக்டாக 2.5 டேபிள் ஸ்பூன் நான் இப்போ உளுத்தம் பருப்பு பவுடர் எடுத்துகிட்ருக்கேன். இது நல்லா இதோடு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் சீரகமும் சேர்த்துக்கலாம். உப்பு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்கலாம். 3/4 டீஸ்பூன் கரெக்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா கைகளால் நல்லா பெசரி விட்டுட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தெளித்து விட்டு ரொம்ப நமக்கு லூஸாக இருக்கக்கூடாது மாவு. நம்ம எப்படி முறுக்குக்கு கொஞ்சம் சாஃப்டாகவும் கொஞ்சம் லூஸாகவும் பிசைவோமோ அது போல் பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப நல்லா நல்லா கொஞ்சம் பிசைஞ்சாச்சு. இப்போ இதில் நம்ம எப்பவுமே கைமுறுக்கு செய்யும்போது வெண்ணெய் போட்டு செய்வாங்க. வெண்ணெய் இதுக்கு தேவையே இல்லை. நல்லா இப்போ நம்ம முறுக்கு செய்கிறதுக்கு எண்ணெய் நல்லா ஊற்றி வச்சுட்டா நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ இதில் இந்த குழிக்கரண்டி அளவுக்கு, அதாவது ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஞ்ச எண்ணெயை இதோடு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம 4 டேபிள் ஸ்பூன் கொண்டது இது. இப்போ இதில் ஊற்றியாச்சு. நல்லா வாமாக இருக்கணும் எண்ணெய். இதுக்கு வெண்ணெயே தேவையில்லை. இப்போ நல்லா கொஞ்சம் இது ஆறட்டும்னு சொல்லிட்டு கைகளால் நல்லா பிசைஞ்சு விட்டுடலாம். இப்போ பாருங்கள், நமக்கு மாவு எந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது பாருங்கள். சாஃப்டாகவும் நல்லா ஸ்மூத்தாக நல்லா நமக்கு திட்டமாக இருக்குது பாருங்கள். மாவு ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் திட்டமாக இருக்குது. இப்போ நம்ம மற்ற முறுக்குகளுக்கு நல்லா மாவு நம்ம வறுத்து நம்ம செய்வோம், ரோஸ்ட் பண்ணி. இதுக்கு ரோஸ்ட் பண்ண வேண்டாம், அப்படியே தான் செய்யணும். இப்போ நம்ம இது எப்படி கையிலேயே நம்ம திரிச்சிட்டு வருது அப்படின்னு பாருங்கள். ஒரு முறுக்கு நான் உங்களுக்கு எப்படி கையில் நான் செய்யறதுன்னு காட்டுறேன். இது போல் நடுவில் ஒரு மூடி வச்சுக்கோங்க. இப்படி ஒரு கையால் இந்த மாவை நம்ம இது போல் வச்சுக்கணும். இப்படி நம்ம இந்த ஆள்காட்டி விரல் கட்டை விரல் இதை வச்சுட்டு அப்படியே நம்ம இது போல் செய்யணும். இப்படி கொஞ்சம் மாவு நிறுத்திக்கோங்க.
இப்படி கையிலேயே வந்து நம்ம முறுக்கி விட்டுக்கிட்டே வந்து வரணும். ஆள்காட்டி விரல், நடுவிரல் இது ரெண்டும் வந்து வச்சிடணும். எவ்வளோ நல்லா அழகாக வருது பாருங்கள் நமக்கு. இப்படி நம்ம எத்தனை சுற்று ஒன்றாலும் போடலாம். இப்போ இதுலேயே வந்து கட் ஆகிடுச்சு. இப்போ இது நம்ம எடுத்துக்கலாம். இப்போ போட்டாச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இன்னொரு முறுக்கு நான் வந்து செய்கிறது வந்து காட்டுறேன் பாருங்கள். இப்படி வந்து இந்த ஆள்காட்டி விரல், நடுவிரல் இப்படி வச்சுட்டு நம்ம வந்து முறுக்கிக்கிட்டே வரணும். கொஞ்சம் ஃபஸ்ட்டு செய்யும்போது கொஞ்சம் வந்து தடியாகவும் கொஞ்சம் மெலிசாகவும் வரும். இப்படி நம்ம வந்து முறுக்கிடணும். கொஞ்சம் கொஞ்சமாவாக நம்ம வந்து விட்டுக்கிட்டே வரணும். உடையாமல் வந்து வருது பாருங்கள். இது இப்படி ஒடிஞ்சாலும் ஒன்றும் நமக்கு பிரச்சனை இல்லை. இப்படி நம்ம வந்து முறுக்கிக்கிட்டே வரணும். இப்படி நம்ம மாவை வந்து மெல்லிசாக ஆக்கிக்கிட்டோம்னா நமக்கு நல்லா கன்வீனியண்ட்டாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்துடுச்சு. இப்போ நடுவில் இந்த மூடியை எடுத்துகிட்டு அப்படியே வந்து நம்ம எண்ணெயில் போட வேண்டியது தான். மூடியை எடுத்தாச்சு. இப்போ இதில் போட்டுடலாம். நல்லா எண்ணெய் காஞ்சவுடனே நல்லா மீடியத்துக்கும் கொஞ்சம் கம்மியாக வச்சிடணும். அப்போ தான் நமக்கு நல்லா வந்து முறுக்கு மொறுன்னு வரும். உள்ளே நல்லா வெந்து வரும். அப்போ தான் கை முறுக்கு அப்போ தான் நமக்கு வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் ஆனோடனே திருப்பி விடலாம். எண்ணெய் கொஞ்சம் சலசலப்பு அடங்கும் போது திருப்பி விட்டுகிட்டே இருக்க வேண்டாம். இப்போ பாருங்கள் நல்லா முறுக்கு வந்து குக் ஆகிட்டுருக்கு. ஏற்கனவே வந்து ஒரு 2-3 முறுக்கு போட்டோம் இல்லையா, அதெல்லாம் நல்லா வந்து குக் ஆகிடுச்சு பாருங்கள். எண்ணெய் நல்லா வந்து சலசலப்பு அடங்கி உள்ளே வந்து நல்லா செட்டில் ஆகணும். நல்லா வந்து குக் ஆனோடனே இது பாருங்க, இது போல் வந்து நல்லா வந்து செட்டில் ஆகிடும். எவ்வளோ நல்லா முறுமுறுன்னு சூப்பராக இருக்குது பாருங்கள். நம்ம திருப்பி விட வேண்டியதே இல்லை. பொறுமையாக குக் ஆகி வரும். இது இதுவும் நல்லா குக் ஆகிடுச்சு பாருங்கள். எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். ஈஸியாக வந்து செஞ்சிடலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி இந்த கைமுறுக்கு நமக்கு இது நல்லா குக் ஆகி மாவு வந்து நம்ம இவ்வளோ எடுத்துக்கிட்டால் போதும் கையில். இப்போ பாருங்கள் கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சு. இப்போ இது போல் வந்து சொம்புலேயோ ஒரு கிண்ணத்துலேயோ நம்ம தண்ணி வச்சுக்கிட்டு லைட்டாக தொட்டுக்கணும். ட்ரை ஆக விடக்கூடாது. நல்லா சாஃப்டாக ஆக்கிக்கணும் மாவை. இப்போ பாருங்கள் மூடியே வைக்காமல் நான் வந்து செஞ்சுருக்கேன். கரெக்டாக ஒரு 2-3 சுற்று முறுக்கு, ஒரு 4 முறுக்கு நம்ம மூடி வச்சு போட்டோம்னா நம்ம இந்த கையில் வந்து லெஃப்ட் ஹேண்டில் லைட்டாக டச் பண்ணிகிட்டே வந்தோம்னா நமக்கு மூடியே தேவையில்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஷீட்டில் கரெக்டாக இந்த பிளாஸ்டிக் கவரில் நான் வந்து நல்லா கொஞ்சம் நெய் தடவி வச்சுருக்கேன். பிசுபிசுப்பு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இதையும் போட்டு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் மூடி வைக்காத நான் செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு. ரொம்பவும் வந்து ஈஸியாக இருக்கும். இந்த முனையை வந்து இப்படி நல்லா கொஞ்சம் மெலிசாக பண்ணிக்கோங்க. இப்படி பண்ணிவிட்டு மூடியே தேவையில்லை. நமக்கு ஒரு 4 முறுக்கு போட்டோம்னா நமக்கு வந்துடும் ஈஸியாக. இப்படி வந்து கையில் வந்து திருப்பி விட்டுக்கிட்டே வாங்க. நல்லா அழகாக வந்துடுது பாருங்கள். மாவு நல்லா கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சின்னா நல்லா தண்ணியை வந்து தொட்டுக்கோங்க. மூடியே இல்லை பாருங்கள். இப்படி நம்ம ஃபஸ்ட்டு இந்த ஸ்டார்டிங் வந்து நம்ம கையில் வந்து பண்ணிட்டோம்னா மூடியே நமக்கு தேவையில்லை. நமக்கு எவ்வளோ கன்வீனியண்ட்டாக வருது பாருங்கள். இப்படி வந்து நம்ம இந்த கட்டை வரல, ஆள்காட்டி வரல, இது ரெண்டும் தான் தேவை. இப்படி நம்ம வந்து கொஞ்சம் மெலீஸ் பண்ணிவிட்டு மாவை அழகாக வந்து இப்படி சுற்றிக்கிட்டே வரலாம். ஈரம் காயாமல் இருந்தால் தான் நமக்கு வந்து மாவு நல்லா ஒடியாமல் வரும். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து வருது பாருங்கள். நமக்கு இப்படி வந்து முறுக்கிக்கிட்டே வர வேண்டியது தான். கொஞ்சம் இந்த ஆள்காட்டி விரலில் வந்து கொஞ்சம் மெல்லிஸ் பண்ணிக்கோங்க. மாவை மெல்லிஸாக பண்ணிவிட்டு இப்படி வந்து முறுக்கிக்கிட்டே வாங்க. எவ்வளோ அருமையாக வருது பாருங்கள். இப்போ ஃபுல் மாவை நான் வந்து எவ்வளோ வருது, எத்தனை சுற்று வருதுன்னு உங்களுக்கு நான் ஃபுல்லாகவே காட்டுறேன். ஆள்காட்டி விரலில் மாவை வந்து கொஞ்சம் மெல்லிஸாக ஆக்கிக்கோங்க. மெல்லிஸாக ஆக்கிக்கிட்டு நான் வந்து கவரில் ஈஸியாக ஒரு முறுக்காக தான் நான் போட்டு எடுக்கிறேன். கவர் வந்து இப்படி ரொட்டேட் பண்ணிக்கலாம், நமக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் கையில் இருக்கிற பூரா மாவையும் உங்களுக்கு நான் சுற்றி காட்டுறேன். இப்படி வந்து நல்லா வந்து இப்படி சுற்றிக்கோங்க. எவ்வளோ அழகாக வருது பாருங்கள். நமக்கு உடையவே முடியாது. இப்படி ஒடிஞ்சாலும் கையில் எப்படி இந்த லெஃப்ட் ஹேண்டில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுருங்க. நல்லா வந்து ஜாயிண்ட் ஆகிடும். இப்படி வந்து நம்ம துணி வந்து எப்படி நம்ம வந்து முறுக்கிக்கிட்டே வருவோமோ அதே போல் தான் ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம வந்து செஞ்சுக்கலாம். முனையை மட்டும் கொஞ்சம் நல்லா நீட்டி நம்ம வந்து இப்படி வந்து சேர்த்து விட்டுடலாம். எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள்.
இப்போ இந்த கவரில் நெய் தடவி இருக்கிறதுனால அழகாக வரும். இந்த இடத்துல பாருங்கள் ஒடிஞ்சிருக்கு. இது இப்படி சேர்த்து விட்டோம்னா ஜாயிண்ட் ஆகிடும் அருமையாக. இப்போ எண்ணெயில் போடுறேன் பாருங்கள். கவர்லேருந்து எடுத்துட்டேன். இப்போ பொறுமையாக போட்டுடலாம். எண்ணெய் வந்து மீடியம் ஃப்ளேமுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் வச்சுருக்கேன். அப்போ தான் நல்லா செவந்து வரும். ஆல்ரெடி எடுத்துருக்கேன் பாருங்கள். முறுக்கு எவ்வளோ நல்லா அருமையாக இருக்குது பாருங்கள். பிரமாதமாக நல்லா வந்து இது போல் வந்திருக்கணும். நல்லா முறுமுறுன்னு இருக்குது பாருங்கள். சூடு ஆட்டுன்னு நான் உங்களுக்கு ஒடிச்சு காட்டுறேன் எந்த அளவுக்கு இருக்குது கிறிஸ்பினஸ். இங்கே பாருங்கள், நமக்கு நல்லா அருமையான கை முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த மெத்தடில் வந்து நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒன்று எடுத்து உங்களுக்கு ஒடிச்சு காட்டுறேன் எந்த அளவுக்கு மொறுமொறுன்னு இருக்குன்றதை பார்க்கலாம். எவ்வளோ வந்து சூப்பராக இருக்குது பாருங்கள். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் தட்ட மறக்காதீங்க. அதோட ஆல் என்ற ஆப்ஷனையும் தட்டி விட்டுருங்க. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் நாங்கள் டெய்லியும் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.